வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி. தனுசு ராசி 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன். அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் அள்ளித்தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. விரிவான கிரக நிலவரத்தை முதலில் பார்ப்போம். இந்த ஆண்டு கிரக சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் பல பரிமாணங்களிலும் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. ஆண்டின் முதல் பகுதியில் ஜனவரி முதல் ஜூன் வரை குரு பகவான் 7ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் திருமண வாழ்க்கும் கூட்டுத் தொழிலுக்கும் அதிகப்படியான சுப பலன்களை அள்ளித்தரும் பொற்காலமாக சொல்லலாம். ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை குரு பகவான் 8ஆம் இடமான கடகராசிக்கு செல்கிறார். இது ஒரு மறைமுக திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் தூண்டும் இடமாக அமைகிறது. சனி பகவான் ஆண்டு முழுவதும் 4ஆம் வீடான மீன ராசியில் இருப்பதால் உங்களுக்கு அதாஷ்டம சனி தொடர்கிறது. இதனால் வீடு, வண்டி, வாகனம், தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அதே சமயத்தில் ராகு பகவான் 3ஆம் இடமான கும்பராசியில் இருப்பதால் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு கூடும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் யாவும் அசாத்திய வெற்றி காணும். கேது உங்களின் 9ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பது உங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகளும் தாயார் வழியில் இருந்த சிக்கல்கள் நீங்குவதையும் குறிக்கிறது. இப்பொழுது உங்கள் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை, செல்வ நிலையை காண்போம். செல்வத்தின் கதவுகள் திறக்கும். பொருளாதார நிலை இந்த ஆண்டு மிகவும் ஸ்திரமாக வளர்ச்சி அடையும் காணும் நாள். முதல் பாதியில் 7ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி வந்து சேரும். கூட்டாளிகள் மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த கடன்கள், பழைய பாக்கிகள் திரும்பி வர வாய்ப்புகள் மிக அதிகம். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் தேவைகளுக்கான சுப செலவுகள் நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரத்தால் திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி அல்லது ஊக வணிகங்களில் மூலம் எதிர்பார்த்த தனவரவுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் சேர்க்கையில் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீக்கி வெற்றி பெறுவீர்கள். அதாஷ்டம சனி ஆதிக்கத்தால் வீடு பராமரிப்பு அல்லது வாகன பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுகிறது. நிதியை திட்டமிட்டு சரியான பகுத்து அனாவசிய செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. வீடு முதலீடுகளில் நிதானம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகம், பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பானது. உங்கள் கடின உழைப்புக்கும் சாமர்த்தியமான பேச்சு மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு பெறும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவு மலரும். 3ஆம் வீட்டில் உள்ள ராகுவின் பலத்தால் நீங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க மாட்டீர்கள். உங்களின் தலைமை பண்பு வெளிப்படும். வெளிநாட்டு தொடர்புகளில் உள்ள வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் அதிக ஆதாயம் பெறுவார்கள். தொழில் முனைவோர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தடையின்றி கைகூடி வரும். தொழில் விரிவடையவும் நல்ல ஆண்டாக அமையும். குறிப்பாக போக்குவரத்து, கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் லாபகரமான ஆண்டாக அமையும். உங்கள் முயற்சியும் அபார உழைப்பும் வீண் போகாது. குடும்பம் மற்றும் உறவுகள், மகிழ்ச்சியும் சுபிட்சமும் குடும்ப உறவுகளில் பொறுத்தவரை ஆண்டின் முதல் பகுதி 6 மாதங்கள் பொற்காலம் என்றே சொல்லலாம். 7ஆம் வீட்டில் குரு முழு பலத்துடன் இருப்பதால் திருமண உறவை மேலும் பலப்படுத்தும். திருமண தடைகள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். இது அந்யோன்யமான காலமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும். பெற்றோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்லிணக்கம் ஏற்படும். எனினும்
4ஆம் வீட்டில் சனி தாயாரின் உடல் நலத்தை பூர்வீக சொத்து விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. பொறுமையுடன் விட்டு கொடுத்து செல்லுவது உறவுகளை காக்கும். கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீக பயணம் செல்ல உங்களை தூண்டும். மொத்தத்தில் உறவுகள் வலுப்பெறும் ஆண்டாக இது அமையும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதாஷ்டம சனி இருப்பதால் மூட்டு வலி, கால்வலி, சோர்வுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நல பிரச்சனைக்காக நீங்கள் செலவு செய்யவும் நேரிடலாம். ஜூனுக்கு பிறகு 8ஆம் இடம் வீட்டிற்கு குரு சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. என்றாலும் சந்தேகங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது. தினசரி உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் உங்களை காக்கும் கவசமாக அமையும். பயணங்களில் சற்று கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. 3ஆம் வீட்டில் உள்ள ராகுவால் உயர்கல்வி, வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று விரும்பும் மாணவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். கடின உழைப்பு நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கும். பொதுவாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறந்ததாக அமையும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு உங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.